யாரு தன்னுடைய நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்துவான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னிடத்திலே இவர்கள் ஓதக்கூடிய ஸலவாத்துகள் எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இது எப்படி உங்களுக்கு காட்டப்படும்? நீங்க மரணித்ததற்கு பிறகு ஸலவாத் ஓதப்படுகிறது, உங்கள் மீது ஸலவாத் ஓதப்படுது, நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு எப்படி அதை காட்டப்படும் என்பதாக சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கத் ஹர்ரம அலல் அரடி அன் தஅகுல அஹ்யானன் அல் அன்பியாய். நபிமார்களினுடைய உடலை மண் சாப்பிடுவதை, மண் அரித்துக் கொள்வதை அந்த மண்ணிற்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ நாம ஓதக்கூடிய ஸலவாத்தை நம்முடைய நபி இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அப்போ யார் அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான். நாளை வறுமை நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பரிந்துரையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு அவங்க பரிந்துரை செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கலாம், கேள்வி கணக்கே கிடையாது. இல்லைன்னா அதுக்கு உண்டான பதில், அதுக்கு உண்டான காரணம் என்ன நிலை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும், நம்ம சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அப்ப செஞ்ச குற்றம், பாவம், நம்ம இந்த உலகத்தில் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாத்துக்குமே அங்க பதில் சொல்லி ஆகும். எவருக்கு பெருமானாருடைய பரிந்துரை கிடைச்சிருச்சோ, ஷஃபாத்து கிடைச்சிருச்சோ, யா அல்லாஹ் இவருக்கு நான் பரிந்துரை செய்ய சொல்லி நமக்கு அவங்க பரிந்துரை செஞ்சுட்டாங்கன்னா அங்க தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான நேரமும் இருக்காது. யாரும் அங்க என்ன செய்ய முடியாது. அவங்க பரிந்துரை கிடைச்சா அவர் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்று விடுவார். அப்போ அதிகமான ஸலவாத் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக அமையுது. இரண்டாவது, இந்த ஜும்மாவினுடைய தொழுகை.